ஹாய் கைஸ், உங்கள் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு போகலாம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்திருந்தாலும் சரி, அல்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக வந்துட்டு வந்திருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் ஒரு கோலை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது கோல் மீன், நான் எதுக்காக கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, ப்ராஃபிட் பண்ணுறது அந்த கோல் கிடையாது. அதாவது அடுத்த ஒரு 10 நாளில் வந்துட்டு நாம் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும், இத்தனை ட்ரேட் பண்ணணும், நம்மளோட கேபிட்டல் இவ்வளோலேருந்து இவ்வளோ சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு ஏற்ற மார்க்கெட் இது கிடையாது, எப்பயுமே சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த கோல் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்துட்டு நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கேயே வந்துட்டு நம்ம லூஸ் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதை நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரேடிங் லைஃப்பில் நடந்ததுமே இதை தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப மைண்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. நான் இன்னைக்கு நிஃப்டியில் தான் வந்துட்டு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கான ட்ரேடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் நேற்றுக்கான வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு எந்த ஒரு பையிங் கேண்டலும் இல்லை, எந்த ஒரு செல்லிங் கேண்டலும் இல்லை. ஒரே ஒரு பையிங் கேண்டல் அப்படின்னா இந்த 2-15 கேண்டல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு எப்படி ஒபே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எப்பயுமே வந்துட்டு 30 மினிட்ஸ் கேண்டலில் தான் வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், மார்னிங் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நேற்றுக்கு க்ளோஸ் ஆன அந்த இடத்துலயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக நான் சொன்ன இந்த பாயிண்ட், அதாவது 24,750 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வருது. இது எல்லாமே நடக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ்லேயே நடந்துருது. ஓகே, அடுத்தது அகைன் வந்துட்டு பாருங்க, மார்க்கெட் ரிவர்சல் ஆகி அப்படியே வந்துட்டு அப்சைடு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஒரே ஒரு மூமெண்டம் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக் மூமெண்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே 24,750 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டா 24,750 கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 24,750 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்தேன். ஓகே, இந்த கேண்டல் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல நமக்கு என்ட்ரி கேண்டலா இருந்திருக்கும். ஓகே, இப்போ நாம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ட்ரி கேண்டல், அதாவது இந்த கேண்டல் இருக்குல்ல 9:21 கேண்டல், இந்த கேண்டலுக்கு முன்னாடி இன்னைக்கு டே லோ என்ன வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கோ அதுலேருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே 67.65 அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாம மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இதுதான் வந்துட்டு டே ஹை வந்துட்டு போனது 131 வரைக்கும் போயிருக்கு. இங்கே பாருங்க, நான் இப்போ 67 வந்துட்டு நான் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் 50% அப்படிங்கிறது வந்துட்டு 100 ரூபாய் 50 பைசா. ஓகே, இந்த 100 ரூபாய் 50 பைசா, அதாவது 50% அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரே ஒரு கேண்டல்லே வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ண மாட்டேன். இங்கே இங்கே இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு நோட் பண்ணணும். இப்போது நம்ம 67 வந்துட்டு என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் 50.25 வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது வந்துட்டு பார்த்துக்கோங்க 48 ரூபாய் இருக்குது. அதாவது நாம் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 25% வைக்கிறோம் இல்லையா, அது இன்னைக்கு டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆனதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நான் இங்கே ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருக்கேன், அதாவது 50.25 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகே, இங்கே பாருங்க, இந்த கேண்டலோட லோலாம் வந்துட்டு பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்ட நியரஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நடக்கிறது இங்கே ஆல்மோஸ்ட் வந்துட்டு 100% மார்க்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ அதனால நான் இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ட்ரெண்டிங் ட்ரேடில் ஒரு சில ட்ரேட்ஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ட்ரெண்டிங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,800 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே,
இங்கே இவ்வளவு கிரீன் கேண்டல் அண்ட் ரெட் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கிரிட்டீரியா வச்சு தான் நான் வந்துட்டு இந்த ட்ரெண்டிங் ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல் இருக்குல்ல 11.9, இந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸில் என்னோட என்ட்ரியாக வந்துட்டு இருந்தது. அது இந்த கேண்டல் இருக்குல்ல 11.9 கேண்டல், அந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது 43 ரூபாய் 70 பைசா அப்படிங்கிறது என்னோட என்ட்ரி பாயிண்ட். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த கேண்டலுக்கு லோ, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ருபீஸ் வந்துட்டு இருக்கும். மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.7 ருபீஸ் வந்துட்டு இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருந்தது. ஓகே, நான் இந்த இடத்துலையே அதாவது 11:15 அந்த டைம்லேயே நான் வந்துட்டு என்னோட ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு போலவே அடுத்த ஒரு 2 கேண்டலில் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு 8 ருபீஸ் வந்துட்டு லாஸ் ஆகிருந்தது. அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த கேண்டல் இருக்குல்ல 11:27 கேண்டல், ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 37 ருபீஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்தது இந்த ட்ரேடோட என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள், இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 29 ரூபா. ஓகே, இங்கே 37 ரூபாயில் என்ட்ரி எடுக்கிறோம், 29 ரூபா, 8 ருபீஸ் வந்துட்டு நார்மல் ஸ்டாப் லாஸே இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம குஷனிங்காக ஒரு 2 ருபீஸ் வைக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 27 ரூபா வருது. நல்லா பார்க்கணும், இங்கே 37 ரூபாயிலிருந்து நமக்கு 10 ருபீஸ் தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 25%க்கு மேலே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அப்போவே என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ட்ரேடு. நமக்கு 10 ருபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 37 ரூபாயில் நம்ம ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது 10 ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு 25%க்கு மேலேயே வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ட்ரேடில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட லாட் சைஸ் ரொம்ப 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 கம்மி பண்ணிட்டேன். ஓகே, கம்மி பண்ணிவிட்டு அதாவது இந்த ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த ஆர்டர் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி நான் லாட்டை வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். அடுத்தது இந்த ட்ரேடில் என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது 37 ரூபாயில் நம்ம என்ட்ரி ஆகும் பொழுது இதிலேருந்து வந்துட்டு ஒரு 25% வந்துட்டு மார்க்கெட் அப்சைடு வந்துட்டு மொமெண்டம் கொடுத்துச்சு. ஓகே, 25% அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 46.25. இந்த கேண்டலோட ஹை போனது வந்துட்டு 50 ருபீஸ் போயிருக்கும். ஆனால் நான் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் வந்துட்டு எக்ஸிட் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் எடுத்திருக்க பொசிஷன் வந்துட்டு எனக்கு என்னோட கேபிட்டலுக்கு எந்த அளவுக்கும் லாஸ் ஆகாத மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான பொசிஷன் தான் நான் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல் வரும்பொழுது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கும். ஓகே, என்னோட என்ட்ரி கேண்டல் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் 11:36. அடுத்தது என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனது அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் சைடு நாம் எடுத்திருக்கிறது எல்லாமே கால் சைடு வியூ எடுத்திருக்கோம். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்திருந்தாலுமே புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூமெண்டம் வந்துட்டு ஆயிருக்காது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆஃப்டர் 1:15க்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப் சைடு வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஓகே, இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24,800 கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் 24,800 புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் 0 ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாலுமே இங்கே எல்லாமே வந்துட்டு ஃபியரை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்ஷன் ப்ரீமியமும் 0 ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இதை நான் சும்மா வந்துட்டு சாதாரணமாக சொல்லலை, இதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இதை நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வச்சு கண்டிப்பாக வந்துட்டு ஐடென்டிஃபை வந்துட்டு பண்ண முடியும். ஓகே கைஸ், ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும் நாளைக்கான. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு நாம் ட்ரேட் பண்ண போகிறது சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சென்செக்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்றைக்கி க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போது நான் பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு பையிங் கேண்டலாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் கேண்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு இன்னைக்கு டே ஹை வந்துட்டு பிரிண்ட் ஆனது. இதில் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பாட்டமில் விக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 65.32 அப்படிங்கிறது இருக்குது. இதே டாப்பில் மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 64.75 இருக்குது. ஓகே, அப்போது பாட்டமில் விக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில் கிடையாது. ஓகே, அகைன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் அதாவது 2.45 கேண்டில் ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில். ஸோ அதனால் வந்துட்டு அதை நாம் ரெட் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட அது சாலிடான செல்லிங் கேண்டிலாக இருந்தாலும் சரி அல்லது சாலிடான பையிங் கேண்டிலாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சென்செக்ஸில் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். இங்கே தான் நம்ம வந்துட்டு ஒரு சில டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது சென்செக்ஸ் சார்ட்டும் நிஃப்டி சார்ட்டும் பேரலாக வந்துட்டு பார்க்கும் பொழுது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ட்ரிகரான ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு நாம் நிஃப்டியில் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் இந்த கேண்டில் மறுபடியும் எனக்கு இந்த நிஃப்டிலையுமே வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 20.25 இருக்குது. மெஷர் பண்ணி பார்க்கும்பொழுது அடுத்தது இதில் 22 இருக்குது. ஓகே, அப்போது நிஃப்டியில் வந்துட்டு இது சாலிடான செல்லிங் கேண்டில். ஆனால் சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம நிஃப்டியை பேஸ் பண்ணி இதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கும்பொழுது இந்த கேண்டில் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டமில் 16.95 இருக்குது. டாப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 16.55 இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட நமக்கு அது தேவையில்லை. இதை வந்துட்டு நம்ம ஒரு செல்லிங் கேண்டலாக மார்க் பண்ண வேணாம். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில். அடுத்தது நம்ம இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு ஏதாவது ஒரு வியூ தெரியுதா, ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல அதாவது 24,650 இருக்கு இல்லையா. ஸோ இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு அதிகப்படியான அதாவது ஹை ப்ராபபிலிட்டி ரிவர்சல் பாயிண்ட். ஓகே, அதாவது இந்த இடத்துல இருந்துட்டு தான் வந்துட்டு ரிவர்சல் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் பட் இந்த நியரஸ்ட்டாக இது பக்கத்தில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அப்படியே சென்செக்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் பார்க்கும் பொழுது சென்செக்ஸும் சேம் கேண்டில் அதாவது இந்த கேண்டில் அதாவது 13ஆம் தேதி வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா 2:45க்கு. இந்த கேண்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டில் மாதிரி தெரியுது. ஓகே ஓகே நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். இப்போது நாம் சொல்லியிருக்கிறது எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பேசிக்ஸில் தான் வந்துட்டு சொல்லியிருக்கோம். பட் நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இதோட ட்ரேட் டிசிஷனுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ.